வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஆதினியின் கதைகள். பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஆதினி. இன்னைக்கு கதை என்னன்னு கேட்கலாமா? நான், அகரன், அப்புறம் இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டெய்லியும் ஈவினிங் ஆனால் ஒரு கிரவுண்டுக்கு விளையாட போவோம். அந்த கிரவுண்ட் பக்கத்தில் ஒரு தாமரை குளம் இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் பெரியவங்க இருக்காங்கல்ல, அந்த குளத்து பக்கத்தில் குழந்தைங்கள போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் அங்கே போகிறது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் பால் விளையாண்டுட்டு இருந்தோமா, அக்கரன் வேகமாக பால் அடித்து விட்டான். அந்த குளத்து பக்கத்தில் போய் அந்த பால் விழுந்துடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாலை போய் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அகரன் இருக்கான்ல, குடுன்னு போயிட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு வந்துட்டு அக்கா அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏன் ஊர் பெரியவங்க போக வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பால் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நாங்கள் எல்லோரும் விளையாண்டுட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவும் போது தான் பார்த்தோம், அகரன் காலில் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு இதை பார்த்ததும் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அகரா, என்னது ரத்தம் வருது, கீழே எங்காவது விழுந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அகரன் சொன்னான், இல்லையேம்மா, நான் நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்தேன், கீழெல்லாம் எங்கேயும் விழுகலையே அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, அந்த குளத்து பக்கத்தில் போனியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஆமாம்மா, வேகமாக பால் போய் விழுந்துடுச்சா, அகரன் தான் போய் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது அங்கே போகாதீங்க அப்படின்னு? பெரியவங்க சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, நான் உங்களை அங்கே விளையாடவே விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அகரனும் முடிவு பண்ணோம், இனிமேட்டு என்ன நடந்தாலும் அந்த குளத்து பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு. அடுத்த நாள் நாங்கள் போய் விளையாண்டுட்டு இருந்தோமா, இந்த வெண்பா இருக்கால, திரும்பவும் அதே மாதிரி குளத்து பக்கத்தில் பால் அடித்து விட்டுட்டான். இப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் பாலை போய் எடுக்க முடியவே முடியாது. அப்புறம் இந்த வெண்பா சொன்னா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், வேண்டாம் வெண்பா, நீ சும்மா விளையாட்டா நினைக்காத, நேற்று அகரன் இப்படி தான் போனான், அவன் காலில் ரத்தம் வந்துருச்சு, இனிமேட்டு நீ போய் எடுத்து உனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறத வெண்பா காதுலேயே வாங்கலை. அவள் பாட்டுக்கு வேகமாக ஓடி போய் இந்த பால் எடுத்துட்டு திரும்பி நின்று சொன்னான், பாருங்க நான் பால் எடுத்துட்டேன், இப்போ எனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொன்னான். அப்படி அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தொம்முன்னு கீழே விழுந்துட்டான். எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக போயிடுச்சு. வெண்பாவும் கத்த ஆரம்பிச்சிட்டா, நாங்களும் வெண்பான்னு கத்திட்டு அவள் பக்கத்தில் ஓடினோம். நாங்கள் கத்துனதை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாரும் அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வந்து வெண்பாவை தூக்கி விட்டாங்க. அப்புறம் இங்கே எல்லாத்தையும் திட்டினாங்க, ஏன் குழந்தைங்களாம் இப்படி பண்ணுறீங்க, அதுதான் இந்த குளத்து பக்கத்தில் வர வேண்டாம்னு சொல்கிறோம்ல, இங்கே ஏதோ சக்தி இருக்குது, குழந்தைங்கள மட்டும் அது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே இருந்த ஒரு பெரியவர் சொன்னார், இந்த குளத்தில் ஏதோ விசித்திரமான விஷயம் இருக்குது, அது என்னன்னு நாளைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், ஃபஸ்ட்டு இங்கே இருக்க தாமரை எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிட்டு குளத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம், என்னவா இருக்கும் அங்கே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா யாரோ அகரா அகரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அது எங்கள் யாரோட குரலுமே இல்லை. யாரை கூப்பிடுறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. திரும்பவும் அந்த குரல் கேட்டுச்சு, அகரா அகரா இங்கே வா அப்படின்னு. ரொம்ப பயமாக போயிடுச்சு. யாருடா இது இப்படி கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த குளத்துல இருந்து தான் அந்த குரல் கேட்குது. கேட்டுட்டு அகரன் சொன்னா, நான் என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னா. இல்லை அகரா, நீ தனியாக போகாத, நாங்கள் எல்லாருமே உன் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் போய் அந்த குளத்துக்கிட்ட ஒரு ஓரமாக நின்னோம். திரும்பவும் அந்த குரல் அகரா அகரா அப்படின்னுச்சு. அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த ஓரத்தில் இருந்துச்சுல்ல எல்லா தாமரையும் அவ்வளோ அழகாக அப்படியே பிரம்மாண்டமாக எந்திரிச்சு நின்றுச்சு. அதை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி தாமரை எந்திரிச்சு நின்று நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்புறம் அது பேசுச்சு, குழந்தைங்களா, என்னை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க, தயவு செஞ்சு கத்திடாதீங்க, அப்புறம் ஊரில் இருக்கவங்கெல்லாம் திரும்ப வந்துடுவாங்க. நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி தான் குட்டி தாமரைங்க, நாங்கள் எல்லாம் எப்பயுமே குளத்தோட ஓரத்தில் தான் இருப்போம். நீங்கள் எப்பயுமே இங்கே வந்து விளையாடுவீங்களா, உங்கள் கூட எங்களுக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பக்கத்தில் வந்தால்
இங்கே வேறு வச்சு உங்கள் காலை தொட முயற்சி பண்ணுவோம். ஆனால் இங்கே வேறு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமா, உங்கள் காலை அது கிழிச்சிடும். அப்படி தான் அகரன் காலையும் நேற்று அது கிழிச்சிடுச்சு. இன்றைக்கி வெண்பாவும் வந்தாலா, அவள் காலத்தோட நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் அது தடுக்கி வெண்பா கீழே விழுந்துட்டான். ப்ளீஸ் உங்கள் ஊர்க்காரங்க கிட்ட சொல்லுங்கள், எங்களை யாரையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு. உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களோட எங்களுக்கு விளையாடணும் அவ்வளோதான் அப்படின்னு அந்த தாமரை ரொம்ப பாவமாக சொல்லிச்சு. எங்களுக்கு இதை கேட்டு ரொம்ப சோகமாக போயிடுச்சு. சச்சோ, தாமரை நம்மளோட விளையாடுறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுது. நம்ம ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி அவங்கள வெட்டுறதை எப்படியாவது தடுப்போம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஊர்க்காரங்க கிட்ட போனோம். அந்த ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி தாமரை எங்கள் கிட்ட பேசிச்சு, அது எங்கள் கூட விளையாடணும் தான் ஆசைப்படுது, அது மற்றபடி எங்களை எதுவுமே பண்ணாது அப்படின்னு. ஆனால் அந்த பெரியவங்க நாங்கள் சொல்கிறது நம்பவே இல்லை. பதிலுக்கு எங்களை திரும்பி திட்டாங்க. குழந்தைங்களா, ஏதோ பேசாதீங்க, தாமரை பேசிச்சான், குளம் பேசிச்சான், சும்மா விளையாட்டு போக்கில் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இனிமேல் அந்த குளத்துக்கிட்ட போகாதீங்க. நாளைக்கு நாங்கள் அதை வெட்டுறது தான், புரிஞ்சுதா? இப்போ வீட்டுக்கு போங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது, நம்ம சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. நான் திரும்ப அந்த பெரியவங்க கிட்டே போனேன். மாமா, ஏன் மாமா நாங்கள் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறீங்க? நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம்? நீங்கள் வேணால் நம்பலைன்னா நாளைக்கு எங்கள் கூட வாங்க, கண்டிப்பாக அந்த தாமரை எங்களோட பேசும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அதை வெட்டக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த பெரியவங்களும் அடுத்த நாள் எங்கள் கூட வந்தாங்க. ஓரமாக ஒரு இடத்துல நின்று நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் டெய்லியும் பால் விளையாடுற மாதிரியே விளையாண்டோமா, பாலை தூக்கி அந்த குளத்துக்கிட்ட போட்டோம். அங்கே போய் நின்றுட்டு பாலை எடுக்கலான்னு முயற்சி பண்ணோம். கரெக்டாக பாலை எடுக்க போகும்போது தாமரையோட வேரே அந்த பாலை தட்டி விட்டுட்டு அப்படியே எங்களுக்கு எப்படி காட்சி தந்துச்சு, அப்படி பிரம்மாண்டமாக எல்லா தாமரையும் அப்படியே எந்திரிச்சு நின்றுச்சு. இதை பார்த்த பெரியவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, குழந்தைங்க சொன்ன மாதிரியே தாமரை எந்திரிச்சு நிற்குதே அப்படின்னு பார்த்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா, இனிமேல் பெரியவங்க இந்த தாமரைங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரைக்கிட்ட சொன்னேன். தாமரைங்களா, உங்களை இப்போ எங்கள் ஊர்க்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்திரிச்சு நின்னதையும் அவங்க பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இனிமேல் அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்படி, எங்கள் ஐடியா ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். தாமரை எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்களாம் எங்களை அங்கேயே விளையாட சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்று சொன்னாங்க, குளத்து பக்கத்தில் மட்டும் போய் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த குளம் ரொம்ப ஆழமான குளமா, கீழே விழுந்துட்டா அப்புறம் எங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து நாங்கள் குளத்து பக்கத்தில் போகிறதே கிடையாது. தூரமாக நின்று பால் விளையாடுவோம். பாலை தூக்கி நாங்கள் போடுவோம், உள்ளேருந்து தாமரையோட வேறு அப்படியே பாலை வெளியே அடிச்சு விடும். அப்புறம் திரும்ப தூக்கி போடுவோம், அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருப்போம். இதுதான் எங்களோட டெய்லி விளையாட்டாக போச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கதை முடிஞ்சிச்சு. சீக்கிரம் வேற ஒரு கதையோட ஆதினி உங்களை சந்திக்கிறேன். பை குட்டீஸ்.